ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம கில்லர் பேரடாக்ஸோடைய 6வது எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல இப்போ ஹீரோ வீட்டில இருந்து கிளம்புறதுக்காக லிஃப்ட் ஏற வந்திருப்பான்ல, அப்போ கூட அந்த ஹெட்செட் போட்டுட்டு இருந்த பையனை பார்த்திருப்பான். அவனை பார்த்ததுமே அவனுக்கு கழுத்துல சிலுத்திருக்குமே, அதை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு அந்த மாதிரி சிலுத்ததுமே அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். ஆனா உள்ள இருந்த இந்த பையன் இவன் இருக்கிறதால தான் ஹீரோ வரல போலன்னு தப்பா புரிஞ்சுக்கிறான். அதனால ஹீரோ மேல செம கடுப்பாக்கி அந்த நெருப்பு அணைக்கிற இது இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோவோடைய ரூம் ஃபுல்லா அடிச்சு விட்டு இருப்பான். அதனாலதான் ஜாங்கி ஹீரோவோடைய ரூம் உள்ள போய் பார்க்கும்போது புகை மூட்டமா பவுடர் கொட்டின மாதிரி இருந்திருக்கு. இப்ப இந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பையனும் போலீஸ் கிட்ட, நான் லிப்டுக்குள்ள இருந்தேன், ஆனா உள்ள வராமலே போயிட்டான், அப்படி போற அளவுக்கு என்ன பார்த்தா என்ன தொற்று நோய் வந்த மாதிரியா இருக்கு, அவன் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தே எனக்கு அவனை பிடிக்காது. சரி, அந்த மாதிரி ரூமுக்குள்ள புகை அடிச்சதுக்காக என்ன கூப்பிட்டு இப்படி அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க, என்ன அவன் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தானான்னு கேட்கறான். போலீஸும், டேய் அவன் எதுவும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல, அவன் ஓடி போயிட்டான்டா. ஓடி போயிட்டானா? எதுக்காக ஓடி போனா? அதை நீ தாண்டா சொல்லணும். அந்த ரூம்ல இருந்த எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருக்க, சொல்லு, நீ அவனுடைய கூட்டாளி தானே கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே காண அவனுடைய உடம்புல ஊசி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான். அப்ப அவனுடைய கையில இருக்கிற கிளவுஸ கழட்டுறான். கழட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுடைய கை ஒரு மாதிரி கருப்பு கலர்ல செதஞ்சு போயிருக்கு. அந்த கைக்கு ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டே அவனுடைய பூனைங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இந்த உலகத்துல நிறைய கெட்டவனுங்க இருக்கானுங்க, அவனுங்களை எல்லாம் கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன். கெட்டவனுங்களை கொலை பண்றதுன்னு அவ்வளவு பெரிய குத்தமா? யோசிச்சு பாரு, இந்த உலகத்துல நம்ம பாக்குற ஆளுங்க எல்லாரையும் கொலை பண்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ராபின் ஹீரோ விட்டு போன வேனை கண்டுபிடிச்சு வந்துடுறான். அப்ப அவனுடைய மொபைல்ல ஹீரோ இப்ப எந்த இடத்துல இருக்கான்னு பாக்குறான். ஆனா ஹீரோ இருக்கிற இடமே காட்ட மாட்டேங்குது. அதே நேரம் யாங்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஜாங்கோ அவங்க அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஜாங்குக்கு கால் பண்ணி, அந்த வெடி விபத்து நடந்ததுல சார், அதுக்கு முன்னாடி அதுக்கு காரணமா இருந்த ஆளை நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், அவன் என்ன கிராஸ் பண்ணி தான் சார் போனான், ஆனா நான் அவனை சரியா நோட் பண்ணல, அவன் தான் கண்டிப்பா இந்த வேலையை பார்த்திருக்கணும். அது மட்டும் இல்லாம ராபினும் டேங்கும் ஒன்னா சேர்ந்து தான் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும் சார், நம்ம ஏதாச்சும் பண்ணி அவனுங்களை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜாங்கோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப ஜாங்கோட அம்மா, நீ இங்க போலீஸா தான் வந்திருக்கனா, இந்த மாதிரி காலுங்களை எல்லாம் வெளியே போய் பேசு, நீ அப்பப்போ உங்க அப்பா மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா இப்போ உனக்கும் அவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம போயிடுச்சு, அவரை மாதிரியே தான் நீ வேலைன்னு சுத்திட்டு இருக்கடான்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஜாங்கு கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவரோட நிலைமை இப்போ கொஞ்சம் மோசமா போய்கிட்டு இருக்கு, அதோட ரொம்ப வருஷமா கோமால இருக்காரு, அதனால ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திக்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஹீரோவை காட்ட, ஹீரோ ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒரு ஆளு பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஹீரோ பாக்குறான். ஆனா எதுவும் பண்ணாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். அந்த லேடியும், யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, தொடையில எல்லாம் கை வைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளும், என்னமா பேசிட்டு இருக்க நீ, நான்லாம் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல, நான் அப்படி பண்ணன்றதுக்கான ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா, யாராச்சும் இங்க இருக்கிறவங்க நான் அப்படி பண்ணதை பார்த்தாங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த லேடி திரும்பி அப்படியே ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ பார்த்ததை அவங்களுமே பார்த்திருப்பாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பண்ணாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். எப்பவுமே கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா தட்டி கேட்பான், இல்லனா கொலையே பண்ணுவான். ஆனா இப்படி அமைதியா போறதை வச்சு பார்த்தா ஹீரோ பயத்துல இருக்கான் போல. யாராச்சும் ரோட்ல போறவங்க டே இங்க வாடான்னு சொல்லி வேற யாராச்சும் கூப்பிட்டா கூட ஹீரோ ஒரு மாதிரி பயந்து திரும்பி பார்க்கறான். இந்த மாதிரி சூழ்நிலையில அவனுடைய மைண்டுக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறதுக்காக கேம் சென்டருக்கு போறான். எப்படி ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாம் டைம்ல பதட்டத்தை குறைக்கிறதுக்காக கேம் ஆடுவானோ, அதே மாதிரி இப்ப கேம் ஆடிட்டு இருக்கான். அதே நேரம் ராபின் அவனுடைய வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா கான் அவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. காணும், ஏன்டா ஒரு ரூமுக்குள்ள எவ்வளோடா வச்சிட்டு இருப்ப, அங்கங்க கேமராங்களை வச்சிருக்க, சின்ன சின்ன சத்தத்தை கேட்கறதுக்கு அங்கங்க டிவைஸுங்களை வச்சிருக்க, எவ்வளோடா இந்த தம்த ரூமுக்குள்ள வச்சிட்டு இருப்ப, ஆமா நீ எப்படி உள்ள வந்த, ஃப்ரண்ட் டோரை திறந்து தான் வந்த, நீ தான் ஆல்ரெடி என்கிட்ட பாஸ்வேர்டை சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது ராபின் எப்படி இப்ப ஹீரோ கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கானோ, அதே மாதிரி ஒரு காலத்துல கான் கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். இப்ப ராபின் அவன் கிட்ட அந்த கேஸ் வெடிச்சது அதுக்கு காரணம் நீ தானேன்னு கேட்க, அவனும், அப்படின்னா நீ இன்னமும் அந்த ஹீரோ விளையாட்டை விளையாண்டுட்டு தான் இருக்கல்ல, ஒரு காலத்துல இந்த ஜெனரேஷனுக்கான ஹீரோவே நீங்க தான் என்ன கூப்பிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. ராபின் உடனே, ஆமா நான் அப்படிதான் கூப்பிட்டு இருந்தேன், ஆனா நீங்க இப்ப ஹீரோ கிடையாதுன்னு சொல்றான். கானு கடுப்பாயி ஒரு பொம்மையை எடுத்து தலையில நொக்குன்னு வைக்கிறாரு. ஏன்டா பரதேசி பயல, இந்த ஐடியாவை என் மண்டைக்குள்ள ஏத்துனதே நீ தான்டா, ஒரு கட்டத்துல நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டதால வேணான்னு விட்டு போயிட்டேன், சரி இதை விட்டு தள்ளு, இதை பத்தி எல்லாம் நான் இப்ப பேசுறதுக்கு இங்க வரல, நீ வர்றதுக்கு முன்னாடி உன் வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்தனா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் மாட்டுச்சு, இப்போ ஒருத்தன் கூட சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கே, அவனை நான் மீட் பண்ணணுமேனு கேக்குறாரு. ராபினோ, அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். கானு அவனுடைய கண்ணை வச்சு இவன் போய் சொல்லன்றத புரிஞ்சுக்கிறாரு. நீ எப்படியும் அவனை தேடி கண்டுபிடிச்சிருவ, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மீட்டிங்கை செட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் ஒரு புக்கை எடுத்துட்டு போறாரு. ராபினோ அது எந்த கிடையாதுன்னு சொல்லி தடுக்க பாக்குறான். ஆனா கான் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்ப ராபின் ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துக்கிட்டு கான் அடிக்கிறதுக்காக போறான். ஆனா கடைசியில அடி வாங்குறது என்னமோ ராபின் தான். ஏன்டா என்ன அடிக்கிற அளவுக்கு அவன் உனக்கு முக்கியமா
ஆயிட்டானான்னு கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ கேம் விளையாடிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்துல இருக்கிற மிஷின்ல ஒருத்த வந்து கேம் விளையாடுறான். அவனை பார்த்ததுமே ஹீரோக்கு மறுபடியும் கழுத்துல சிலிருக்குது. ஆனா ஹீரோ இங்க இருக்கிறது வேலைக்கு ஆகாது, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே யாங்க காட்ட யாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ராபினோடைய வீட்டுக்கு தான் வராரு. அங்க வந்தவரு கான் கிளம்புறத பாக்குறாரு. பார்த்ததுமே ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. அந்த சண்டையில கான் யாங்க போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. அடிச்சது மட்டும் இல்லாம ரெண்டாவது மாடியில இருந்து தூக்கி கீழே போட்டுறாரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஜாங்கோடைய போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. எல்லாருமே பயங்கர பரபரப்பா இருக்காங்க. ராபினுமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். ஜாங் கிட்ட மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் ஜாங்க வர வச்சிருக்காங்க. அதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல யாங் கோமால இருக்காரு. ஜாங் ராபின் கிட்ட பேசுறதுக்காக உள்ள போக ஜாங்க பார்த்ததுமே ராபின் மத்த போலீஸ் கிட்ட நான் சொன்னது நேத்து நைட்டு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, கீழே போய் பார்த்தப்ப அந்த போலீஸ் கீழே விழுந்து கிடந்தாருன்றதுதான். ஆனா உங்ககிட்ட நான் வேற ஒண்ணு சொல்லணும்னு சொல்ல வரான். அப்ப ஜாங்கு ஒழுங்கு மரியாதையா என்ன சொல்ல வரையோ நேரடியா சொல்லிரு, லேட் பண்ணிட்டே இருந்தேன்னு இருக்கிற கோவத்துல நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்றாரு. ராபினும் கான பத்தின டாக்குமெண்ட்டுங்களை எடுத்து கொடுத்து அவன் எப்ப கொரியாக்கு வந்தான்னு எனக்கு தெரியாது சார், பூசன்ல நடந்த கேஸ் வெடிப்புக்கும் அவன் தான் காரணம், யாங்க இப்படி பண்ணதும் அவன் தான் சார், எனக்கு தெரிஞ்ச அவன் இப்ப சோல்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கான காட்ட கான் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒரு பையனும் பொண்ணும் ரோட்டை கவனிக்காம வந்துட்டு இருக்காங்க. இவன் கவனிக்காம வந்துட்டு அந்த டாக்ஸி டிரைவரை போட்டு திட்டிட்டு இருக்கான். கூட இருக்கிற பொண்ணும் எதுக்காக இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கா, வா போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. இப்படி இவன் சண்டை போட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறத கானுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலா பல வருஷமா ஜாங் ஒரு ஆளை பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்காருல, அது கானு தான். அதனால இப்ப ஜாங்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சில ஃபைலுங்களை எடுத்துட்டு என்கிட்ட வந்த. அப்ப கான உன்னாலதான் பிடிக்க முடியும்னு என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஆனா அவனை மிஸ் பண்ணது நீங்க தானே, நீ இதே மாதிரி அன்னைக்கு என்கிட்ட முன்கூட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்திருந்தேன்னா அவனை ஈஸியா பிடிச்சிருக்கலாம். ஏண்டா உங்களுக்கு இதே வேலையா போச்சு இல்ல, அங்க இங்கன்னு போயிட்டு கொலை பண்ணுவீங்க, ஆனா உங்களுக்கே ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தா போலீஸ் கிட்ட வந்துருவீங்க. இப்ப டேங்கு கூட சேர்ந்துட்டு அதே வேலையை தானே பார்த்துட்டு இருக்க. டேங் அப்படி இல்ல சார், அவன் வித்தியாசமானவன், அவனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எது வித்தியாசமானவனா? அப்படி என்னடா அவன் வித்தியாசமானவன்? சார் இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் என்ன இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றேன். ஓ இப்ப நீ என்கிட்ட டீல் போட ஆரம்பிச்சிட்டியா? உன்ன மாதிரி பரதேசி கூட எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாதுடா, என்னால எதுவும் பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வராரு. ஜாங்கோடைய சுப்பீரியரோ ராபின் மேல சம கோவத்துல இருக்காரு. இந்த லூசு பையனாலதான் பாஸுக்கு வேலை போச்சு, இப்ப யாங்கு கோமால இருக்கான், அவனுடைய விஷயத்துல ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா ஜாங்கு நான் என்ன பண்ண முடியும், நான் தான் இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கேன்னு, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அப்படியே காண காட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் டாக்ஸி டிரைவர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானே, அவனுடைய ஆள் கூட நின்னுட்டு அந்த பையனை கொலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் என்ன விட்டுருங்க, என்ன கொலை பண்றாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. காணும் சரி நீ அவனை தடுக்க தான் பார்த்த, அதனால உன்னை மன்னிச்சு விடலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட பேனா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, உன்கிட்ட பேனா இல்லையா? நான் ஆர்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன், என்கிட்ட பேனாலாம் இருக்காது. ஆர்ட் ஸ்கூல்ல படிக்கிறியா? அப்படின்னா நீ என்ன வரைஞ்சு காட்டி கொடுத்துருவிய? இல்ல 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 நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு வரைய தெரியாது, நான் மோசமா வரைவேன். ஆர்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னா ரொம்ப காசு செலவாகும், அங்கெல்லாம் படிக்கிறேன்னா கண்டிப்பா உனக்கு நல்லா தான் வரைய தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி ஒரு லுக்க விட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஹீரோவை காட்ட ஹீரோவுடைய கழுத்தை கான் நெரிக்கிற மாதிரி ஹீரோ ஒரு கெட்ட கனவை கண்டு எழுந்துக்கிறான். எழுந்தவன் டிவில ஒரு நியூஸை பாக்குறான். லீன்ற ஒரு ஆள் யாரையோ கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். அந்த லீன்றவன் வேற யாரும் கிடையாது, நேத்து நைட்டு ஹீரோ கேம் ஆடிட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருப்பானே, அந்த டைம்ல கூட ஹீரோக்கு கழுத்தாண்ட சிலுத்து இருக்கும்ல, அந்த ஆளு தான் கொலை பண்ணிட்டு ஓடி போனவன். இதை ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜாங்க தான் காட்டுறாங்க. ஜாங் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அப்ப ஜாங்கோடைய புது பாஸ் மூன் கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வர சொல்றாரு. ஜாங்கோடைய பழைய பாஸ் தான் சஸ்பெண்ட் ஆயிட்டார்ல, அவருடைய இடத்துக்கு தான் இப்ப இந்த புது பாஸ் மூன் வந்திருக்காரு. ஜாங்க வீட்ல மீட் பண்ணி பேசுறாரு. கையோட ராபின் கொடுத்த டாக்குமெண்ட்டையும் கான் இப்போ ஒரு பையனையும் பொண்ணையும் கொலை பண்ணால அந்த கேஸோடைய டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு வந்திருக்காரு. கான் கொலை பண்ண அந்த பொண்ணு சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சேர்மனோட பேத்தி. இப்ப இந்த கேஸை முடிச்சு கொடுத்தா இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதனால ஜாங் இந்த கேஸை முடிக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனால நாளையில இருந்து வேலைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் ராபின் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போயிட்டு சேர்மேனை மீட் பண்றான். ஏன்னா இவங்க மூலியமா கானோடைய கதையை முடிச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அதனால கானை பத்தின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க கிட்ட கொடுத்து உங்க பேத்தியை கொலை பண்ணது இவன் தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோ அவனுடைய மொபைல் ஆன் பண்றான். ஆன் பண்ணதுமே அவன் எங்க இருக்கான்ற லொகேஷன் ராபினுக்கு வந்துடுது. ஹீரோவும் ராபினுக்கு கால் பண்றதுக்காக தான் மொபைல் ஆன் பண்ணிருக்கான். இப்ப ராபினுக்கு கால் பண்ண ராபினும் சார் முக்கியமான கால், இதை நான் அட்டன் பண்ணி ஆகணும், இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வெளியே போயிடுறான். வெளியே போயிட்டு ஹீரோ கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட ஏபிசிடின்னு இசட் வரைக்கும் எக்கச்சக்கமான பிளான் இருக்கு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, அந்த கான் எப்படிப்பட்டவன்னு கேட்கறான். அப்பதான் ராபின் கான
கானை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்ல நான் அவனை பார்த்தப்ப உன்ன மாதிரியே ஒரு ஆளுன்னு தான் நினைச்சேன். அவன் கூட சேர்ந்து இந்த உலகத்தை மாத்தலாம்னு நினைச்சேன் தெரியுமா. ஆனா அதுக்கப்புறமா தான் நான் எடுத்த முடிவு தப்புன்னு புரிஞ்சுது. அவன் உன்ன மாதிரி கிடையாது தெரியுமா. அவன் ரொம்ப மோசமானவன். நீ தப்பு பண்ணவங்களை கொலை பண்ணுவ, ஆனா அவன் சைக்கோத்தனமா ரசிச்சு கொலை பண்ணுவான். இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, அதனால எல்லாத்தையும் நானே சரி செய்யறேன்னு சொல்றான். ஹீரோ உடனே நான் கானை மீட் பண்ணணும்னு கேட்க ராபினால நம்ப முடியல. காலை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஆளுங்க கிட்ட போயிட்டு பிளான் மாறிடுச்சு, நீங்க எல்லாம் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கானை காட்ட கான் இதுக்கு முன்னாடி கொலை பண்ணவங்க கிட்ட இருந்து ரத்தத்துல வாங்கினா அப்பாலஜி லெட்டருங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப ராபின் டேங் உன்னை பார்க்க விரும்புறான்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். அது கூடவே ஹீரோவுடைய நம்பரையும் இவங்க மீட் பண்ண போற லொகேஷனுடைய அட்ரஸையும் அனுப்புறான். அன்னைக்கு நைட்டே கானு ஹீரோக்கு வீடியோ கால் பண்றான். என்ன தைரியம் பா உனக்கு என்ன மீட் பண்ணணும்னு சொல்லிட்டுக்கிற, உன் கண்ணுல பயமே தெரியல, இதுக்காகவே உனக்கு 10க்கு 10 மார்க் தரேன். சரி நீங்க சொன்ன அந்த காஃபி ஷாப்ல எல்லாம் ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கும், அதனால ஆள் நடமாட்டமே இல்லாத லொகேஷன் நான் ஒன்னு சொல்றேன், அங்க வந்துருன்னு சொல்லி வீடியோ கால்லே டைரக்ஷன் சொல்லிட்டு இருக்கான். ராபினோ அந்த சேர்மனுடைய ஆளுங்க எல்லாருமே காஃபி ஷாப்புக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராபின் ஹீரோ வேற லொகேஷனுக்கு போய்கிட்டு இருக்கிறதா அவனுடைய மொபைல்ல பாக்குறான். இத பார்த்ததும் ஹீரோக்கு கால் பண்ண பாக்குறான். ஆனா அந்த டைம்ல கான் வீடியோ கால் பேசிட்டு இருக்கிறதால ஹீரோ சந்தேகம் வரும்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டுறான். இப்படியே ஹீரோ கான் சொன்ன இடத்துக்கு வரான். வந்து பார்த்தா ஏதோ பழைய கிளப் மாதிரி இருக்கு. ஹீரோ நேரா கானுக்கு எதிரில போய் உட்காந்து எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னேன்னு கேட்க, கானும் சும்மாதான்பா நம்மளுடைய லைஃபை பத்தி பேசுறதுக்காக தான், ஏன்னா நீயும் நானும் ஒரே மாதிரி ஆளுங்க தானே, தனிமையா இருக்கிறது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும், நீ தனிமையா எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. சரி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், நீ எப்படி இவங்களதான் சாகடிக்கணும்னு சூஸ் பண்றேன்னு கேட்கறான். அதே நேரம் ராபின் அந்த ஆளுங்க கூட ஹீரோ இருக்கிற லொகேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அவனுங்க கிட்ட ஐயோ என்னையா போய்கிட்டே இருக்க, ரைட்ல திரும்பணும்னு சொல்ல, அவனுங்களும் அதை நீ முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே, இப்ப நான் யூ டர்ன் எடுக்கணும், யூ டர்ன் எடுக்கிறது எவ்வளவு கடுப்பா இருக்கும் தெரியுமான்னு சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருக்கானுங்க. ராபின் கடுப்பாயி டே கொஞ்சம் வாயை மூடுங்கடா எல்லாரும், சரி தாண்டி தான் வந்துட்ட லெஃப்ட்லயாச்சும் திரும்பி தோலன்னு சொல்றான். எல்லாரும் ஒன்னா திரும்பி முறைக்கிறானுங்க. ராபினும் கொஞ்சம் அவசரப்பட்டோமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரம் கான் ஹீரோ கிட்ட அவன் எப்படி கெட்டவங்களை ஈஸியா கண்டுபிடிக்கிறான்றத பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோ எதுக்குமே பதில் சொல்லாம அமைதியா இருக்கான். கானும் என்னையா நீ இவ்வளவு அமைதியா இருக்க, சரி ஆமா இல்லைனாச்சும் பதில் சொல்லி தோலன்னு சொல்லி, உனக்கு அவனுங்களை பார்க்கும் போது ஏதாச்சும் ஸ்பைடர் மேன் மாதிரி டிங்கிள் வருமா இல்ல இந்த சூப்பர் பவர் ஸ்பெஷல் பவர் அந்த மாதிரி ஏதாச்சும், அப்படி இல்லனா அவனுங்க உன்னை தொட்டதோ உனக்கு அவனுங்க கெட்டவனுங்கன்றது ஃபீல் ஆகுமா என்னன்னு கேட்கறான். இதை கேட்டதும் ஹீரோ ஆமான்னு தலையாட்டுறான். கானும் என்னடா இது இவ்வளவு போரா இருக்கு, கெட்டவங்க உன்னை தொட்டா அவங்க கெட்டவங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருமா, என்னடா கான்செப்ட் இதுன்னு பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த கிளப்புக்கு வெளியே ராபினோ அந்த சேர்மனுடைய ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ராபின் ஆளா கார்ல இருந்து வெளியே இறங்கி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க இந்த இடம் தான் சொல்லிட்டு இருக்கான். இறங்கினதும் இவன் கார்ல வரும்போது கொஞ்சம் அட்ராசிட்டி பண்ணிட்டு வந்தான்ல, அந்த ஆளுங்க இவன் மேல கடுப்பாகி எவ்வளவு தைரியம் இருந்தா எங்ககிட்டே நீ இப்படி பேசி நின்றுப்ப, ஏதோ எந்த இடம்னு தெரியறதுக்காக தான் அமைதியா இருந்தோம், உன்னை இப்ப என்ன பண்றோம் பாருன்னு சொல்லி வெளியே இருக்கிற ஒரு போர்டு கூட சேர்த்து ராபினை உட்கார வச்சு வாய் கை காலி எல்லாத்தையும் டேப் அடிச்சு விட்டு போயிடுறானுங்க. உள்ள காணோம் ஹீரோ கிட்ட, சரி உனக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா கேளுன்னு சொல்றான். ஹீரோவும் என்னுடைய புக்கு அங்க, ஓ அந்த புக்கு உண்டா, நான் இன்னும் அதை படிச்சு முடிக்கலையே, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குறேன். அப்புறம் ராபினை பத்தி வாங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், ராபினை நம்பாத, நீ ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உன்னை அப்படியே கைட்டி விட்டு போயிடுவான், நாம 2 பேரும் வேணா ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாமா, ஏன்னா எனக்கு யாரை கொலை பண்ணணும்ன்றதுல இன்னமும் கன்ஃபியூஷனா தான் இருக்கு, நீ இருந்தேனா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல, அதோட நீ தப்பு பண்ணா கூட நான் பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டேன், அதனால முடிவை யோசிச்சு சொல்லு, உன் கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு, அப்புறம் முடிவு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்காத என்னன்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல தட்டுறான். அப்ப ஹீரோ அவன் எடுத்துட்டு வந்த கத்தியை வச்சு கானை குத்துறதுக்காக போறான். ஆனா கானு தான் ஹீரோவோட ஜில்லா கில்லாடியாச்சு. அசால்ட்டா அதை தடுத்து ஹீரோவை பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். எப்பவுமே நாம அலாட்டா இருக்கணும் புரியுதா, ஒரு கொலைகாரன் கொலை பண்றானா அவன் சாகிறதுக்கும் தகுதியான ஆளுதான்னு சொல்லி ஹீரோவுடைய கழுத்தை புடிச்சு நெரிக்கிறதுக்காக போறான். அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, என்னடான்னு பார்த்தா அந்த சேர்மனுடைய ஆளுங்க இவ்வளவு நேரம் உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க, அதுல எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு பொருளை தட்டிட்டு இருக்கான், அதனாலதான் சவுண்ட் வந்திருக்கு. கானோ ஹீரோவை விட்டுட்டு என்ன சத்தம் அதுன்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப ஒளிஞ்சிட்டு இருந்த சேர்மனுடைய ஆளுங்க எல்லாருமே வெளியே வந்துடுறானுங்க. காணவனுங்க எல்லாரையும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோ அவனுடைய கத்தி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியே ஓடுறான். சேர்மனுடைய ஆளுங்களும் இவன் யாரா, இவனை நம்ம இப்ப பிடிக்கணுமா என்ன பண்ணணும்னு சொல்லி நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ அங்க இருந்து வெளியே வந்துடுறான். சேர்மனுடைய ஆளுங்களும் கானை சுத்து போட்டுறானுங்க. வெளியே வந்த ஹீரோ ராபினை கட்டி வச்சிருக்கிறத பார்த்ததும் டேப்பை கட் பண்ணி விடுறான். ராபின் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்ல ஹீரோவும் நீ அந்த புக்கை எதுக்காக வச்சிட்டு இருந்தேன்னு கேக்குறான். ஆக்சுவலா ஹீரோ கானை பார்க்க வந்ததுக்கான காரணமே கான் கிட்ட இருக்கிற அந்த புக்கை எடுத்துட்டு போறதுக்காக தான். ராபினும் என்ன மன்னிச்சுட்டுட்டாங்க, நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் அந்த புக்கை வச்சுட்டு இல்ல, என்கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு, ஆனா அந்த பரதேசி தான் என்கிட்ட இருந்து அந்த புக்கை எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவும் அங்க இருந்து அமைதியா கிளம்புறான். ராபின் உடனே என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குட்டாங்க, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன நம்பு, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பொறுமையா திரும்பி ராபின் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடான்னு சொல்லி அழுவுறான். ராபின் ஹீரோ இப்படி அழுதுட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கான். அப்ப யாரோ சுடுற சத்தம் கேக்குது. இதோட
இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக்கால தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அப்படியே கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.